பல்லடம் அருகே நிலத்தகராறில் வயதான மூதாட்டி மீது தாக்குதல். பாதிக்கப்பட்ட மூதாட்டி பல்லடம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோடாங்கிபாளையம் பகுதியில் வயதான பழனிச்சாமி லட்சுமி தம்பதியினர் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு அதே பகுதியில் 2 ஏக்கர் நிலம் இருந்துள்ளது. இவர்கள் அந்த நிலத்தை சில வருடங்களுக்கு முன்பு வங்கியில் அடமானம் வைத்து 40 லட்சம் கடன் பெற்றுள்ளனர். இவர்களால் கடன் தொகை செலுத்த முடியாத காரணத்தால் வங்கி தரப்பில் கடன் தொகைக்காக 1.5 ஏக்கர் நிலத்தை ஏலம் விட்டுள்ளனர். மேலும் மீதம் உள்ள நிலத்தை வயதான தம்பதியருக்கு வங்கி திரும்ப ஒப்படைத்துள்ளது. இதனையடுத்து இவர்கள் அவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் இரும்பு வேலி அமைக்க பழனிச்சாமி மற்றும் லட்சுமி ஆகிய இருவரும் 2 தினங்களாக முயற்சி செய்து நிலத்தில் கற்களை பதித்து வந்துள்ளனர். இந்நிலையில் இவர்கள் நிலத்தின் அருகே குடியிருந்து வரும் உறவின் முறை பேரன்களான ஸ்ரீதர் மற்றும் தருண் ஆகிய 2 பேரும் வயதான தம்பதியினர் வேலி அமைக்க முயற்சி செய்த கற்களை பிடுங்கி எறிந்துவிட்டு நிலத்தை அபகரிக்கும் முயற்சியில் புதிதாக இவர்கள் வேலி அமைக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. இதில் வயதான தம்பதியினருக்கும் உறவின் முறை பேரனான ஸ்ரீதர் தருணுக்குமிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வாக்குவாதத்தில் ஸ்ரீதர் மற்றும் தருண் ஆகிய 2 பேரும் லட்சுமியை தாக்கி கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த லட்சுமி அம்மாளை மீட்ட அப்பகுதியினர் ஆம்புலன்ஸ் உதவியுடன் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவலறிந்த விரைந்து வந்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உறவின்முறை பேரன்களே தனது பாட்டியை தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.